உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 சுக்கிரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை. விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள். இன்று ஏகாதசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தாமிர்த யோகம், ஏகாதசி விரதம். மகாவிஷ்ணுவை நினைத்து ஏகாதசி விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் நலம், ரிஷபம் துணிவு, மிதுனம் முயற்சி, கடகம் ஆதாயம், சிம்மம் பாராட்டு, கன்னி லாபம், துலாம் கோபம், விருச்சிகம் அமைதி, தனுசு போட்டி, மகரம் ஆக்கம், கும்பம் பக்தி, மீனம் ஊக்கம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். விசுவாவசு வருடம் நடைபெற்ற குரு பெயர்ச்சி இந்த மாதம் 11ஆம் தேதி, போன மாதம் 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடந்தது. அந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் எப்படி இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இதுவரை காலமும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது வீட்டில் நடந்து வந்த குரு பகவான் இப்போ 8வது வீட்டுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். 7 நல்லமா 8 நல்லமான்னு பார்த்தா கண்டிப்பாக 7வது வீடு நல்லம். இவ்வளவு காலமும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் குரு இருந்தார். இப்போ 7ல் இருக்கிற குரு பெயர்ச்சியாகி அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8வது வீடு. 8ல் குரு வந்தால் தொட்டதெல்லாம் நாசம் என்று ஒரு பழமொழி இருக்குது. 8வது வீடு குருவுக்கு உகந்த வீடு அல்ல. குரு 12 வீட்டிலையும் 8வது வீடு குருவுக்கு கூடாது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக காலத்தை கடத்தி கொண்டு ஒரு மாதிரி இந்த ஒரு வருஷம் 15 நாள் குரு 8ல் இருக்க போகிறார். அந்த காலத்தை சமாளித்து கொண்டு போகிறது தான் சுகம், உங்களுக்கு நன்மை. முக்கியமாக குரு 8ல் வந்தால் முதலாவது என்ன செய்வார் என்றால், உங்களுடைய ஆரோக்கியத்தில் கையை வைப்பார். எப்பவும் குரு 8க்கு வந்துட்டால் ஆரோக்கியத்தில் கையை வைப்பார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கோ. 2வது, உங்களுடைய பெயரை கெடுப்பார், அவமானத்தை ஏற்படுத்துவார், தேவையற்ற விமர்சனங்களை கொண்டு வருவார். உங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்படும், உங்களுடைய முகம் செல்லாது. அட்டமத்து குருவில் இதெல்லாம் நடக்கும், அவமானங்கள் ஏற்படும். அதனால் தவறான விஷயங்களில் ஈடுபடுறது, தப்பு செய்கிறது, தீய பழக்க வழக்கங்கள், இதில் எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் உடம்புல நோய் இருக்கோ இல்லையோ, நோய் ஒன்று இருப்பது போல ஒரு மனபயம், மனசில் நோய் என்று நாங்கள் சொல்லுவோம். மனசில் நோய் என்றால் மனதில் நோய் இருப்பது போன்ற ஒரு பயம், உடம்பில் ஆரோக்கியம் இல்லாதது போன்ற ஒரு சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வயிற்று பகுதி, தலைப்பகுதி, எலும்பு,
நரம்பு இதுகளில் எல்லாம் நோய் வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சரியான உடல் பயிற்சி செஞ்சு கொள்ளுங்கோ, மூச்சு பயிற்சி செஞ்சு கொள்ளுங்கோ, தியானம் செஞ்சு கொள்ளுங்கோ, யோகாசனம் செஞ்சு கொள்ளுங்கோ. தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனை, உங்களுக்கு 50 வயசு ஆச்சுதான் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கோ. மருத்துவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்து வாருங்கள். சில சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. குருவினால் சுப விரயங்கள், தேவையில்லாத சில செலவுகள், நீங்கள் திட்டமிட்டது போக திட்டமிடாத வகையில் சில செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய கட்டுக்குள் வராது. செலவு ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஆனாலும் அது நல்ல செலவாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் டென்ஷன் ஆகிறது, அவசரப்படக்கூடாது. பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து நிதானமாக முடிவெடுத்தால் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கொள்ளலாம். குரு அட்டமஸ்தானத்தில் இருக்கக்குள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மிக மிக நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அடுத்தவர்களை நம்புகிற விஷயத்தில் வலு கவனமாக இருங்கோ. யாரையும் நம்பி எந்த ஒரு முக்கியமான பொறுப்பையும் ஒப்படைக்கக்கூடாது. முடிந்த அளவு நீங்களே முன்னுக்கு நின்று நீங்களே தலையிட்டு உங்களுடைய கைகளுக்குள்ளேயே எல்லா விஷயமும் நடக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைத்தால் அவர்கள் ஏதாவது சொதப்பி விடலாம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை சேர வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக, தொழில் செய்கிற இடத்துல கவனமாக இருங்கோ. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்கிறது, ஒருத்தரை பற்றி மற்றவர்கள்ட்ட குறை கூடுறது, முக்கியமாக மேலதிகாரிகளை பற்றி பேசுகிறது, மேலதிகாரிகளினால் உங்களுக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொறுப்பான அதிகாரத்தில் இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களால் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தொழில் செய்கிற இடத்துல பேசுகிறது கவனமாக இருக்கும். உங்களுக்கு சற்று வேலைப்பளு அதிகரித்து காணப்படலாம். விருச்சிக ராசிக்காரரெல்லாம் சொல்லுவீங்கள், எனக்கு தான் வேலை கூட, ஆஃபீஸில் உள்ள வேலையெல்லாம் எந்த தலையில் தான் இருக்குது, நான் தான் அதிகமாக வேலை செய்ய வேண்டி இருக்குது என்று சலித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். சுப காரியத்தில் தடைகள் ஏற்படலாம். கல்யாணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் பிரச்சனை, அதாவது நல்ல விஷயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியதாக இருந்தால், மங்களகரமான காரியங்கள், சுப காரியங்கள் இதெல்லாம் தடைபடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். வாக்குறுதி கொடுக்கக்குள்ள ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்த பின்னர் தான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகலாம். முதலீடு செய்யும் போது யோசித்து முதலீடு செய்யுங்கள். காலம் இப்போ உங்களுக்கு சரியில்லை, அதை அடிமனதில் போட்டு வச்சு கொடுங்க. அங்கே கடனை வாங்கி இங்கே கடனை வாங்கி அவர்கிட்ட கைமாற்ற காசை வாங்கி புது வியாபாரம் செய்கிறேன்னு முதலீடுகளை செய்யாதீர்கள். காலம் சாதகமாக இல்லை. புதிய முதலீடு செய்யக்கூடிய காலம் தற்போது இல்லை. அதனால் ஷுவராக நடக்கும். கண்டிப்பாக இது சரி வரும்னு தெரிந்தால் மட்டும் முதலீடு செய்யுங்கோ. இல்லாட்டி அதை கொஞ்சம் காலம் சாதகமாக மட்டும், அதாவது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு தவித்து கொள்வதை யோசிங்கோ. மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு. மனசு பாரமாக இருக்கும், கவலையாக இருக்கும். சில விருச்சிக ராசிக்காரர்கள் என்னத்துக்கு கவலைப்படுறோம் என்று அவர்களுக்கே தெரியாது. மனசுக்குள்ளே ஒரு கவலை இருக்கும். என்னத்துக்கு யோசிக்கிறோம்னு தெரியாது, ஒரு யோசனை இருக்கும். என்னத்திற்கு பயப்படுகின்றோம் என்று தெரியாது, ஒரு பயம் இருக்கும். பாம்பு புத்துக்குள்ளே பாம்பு போன மாதிரி மனசுக்குள்ள பய உணர்வு ஏற்பட்டு விடும். ஒரு மனப்பயம் பண்ணுவோம். மனப்பயம் என்னத்துக்கு செஞ்சாலும் முந்தி மாதிரி ஒரு தைரியமாக எதையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு பயம் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். மன அழுத்தம் ஏற்படும். மனசு பாரமாக இருக்கும். எதிலையும் உற்சாகம் இல்லாமல் இருக்கும். சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். கவனமாக இருக்கணும். பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். முடிந்த அளவு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். நிதானமாக இருங்கள்.
முடிந்த அளவு விட்டு கொடுத்து நடங்கள். விட்டு கொடுத்து நடக்கக்கூடியவர்கள் கெட்டு போவதில்லை என்ற ஒரு பழமொழி இருக்குது. முடிந்த அளவு விட்டு கொடுத்து நடங்கோ, பொறுமையாக இருங்கோ, நிதானமாக இருங்கோ, தேவையில்லாத விஷயத்தில் தலையை போடாதீங்கோ, தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், பிரச்சனைகளில் மாற்றிக்கொள்ளாதீர்கள். உறவுகளில் சில பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குருவால் இந்த சங்கடங்கள் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக பயப்பட தேவையில்லை. உறவினில் பகை ஏற்படும். அப்பாக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரலாம், கணவன் மனைவிக்குடைய பிரச்சனை வரலாம், சகோதரர்களுக்கிடையே பிரச்சனை வரலாம், மாமன் மருமகன், மருமகள், மாமி மருமகள், இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரலாம். மைத்துனர் வகையான உறவுகளுக்குள்ள பிரச்சனை வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்கோ. விதண்டாவாதத்துக்கு போகாதீங்க. தேவையில்லாமல் வீம்பு பிடிக்கிறது, வம்பு சண்டைக்கு போகிறது, வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, விதண்டாவாதம் பிடிக்கிறது, இதெல்லாம் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கோ. வீண் பிடிவாதம் வேண்டாம். தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிக்காதீங்க. ஒரு ஜம்பத்துக்கு பிடிவாதம் பிடிச்சி கொண்டு இருக்காதீங்கோ. குரு பகவான் 8வது வீட்டில் இருக்கிறார். முழு சுப கிரகம் குரு. அவர் அட்டமத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்கோ, கோபத்தை குறைச்சி கொள்ளுங்கோ. முக்கியமாக வியாழக்கிழமை விரதம் இருந்து குரு வழிபாடு செய்யுங்கள். என்ன நேயர்களே, நாளை மற்றுமொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.